Hello everyone, I am James. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத ப்ராப்பராக வித் லாஜிக் ரீசனில் அது என்ன, அது எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிளாக என்னென்ன பார்க்கணும், அது மேஜரான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தான் உங்களுக்கு ப்ராப்பராக அதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய டைமும் வேஸ்ட் ஆகாது. ஸோ சில சிம்பிளான ஒரு மெத்தட்லேயே உங்களுக்கு நான் ப்ராப்பராக அதை கிளியர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயமா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து புல்பேக்னா என்ன, அந்த புல்பேக் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம அதில் பேசியிருப்போம். ஸோ அதில் ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஒரு புல்பேக் அந்த மாதிரி ரீட் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா, எந்த பாயிண்டில் உங்களுக்கு உடைக்கிறானோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் என்னவா எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் செல் சைடுக்கு புல்பேக் பாருங்கள். அகைன் இது உடைக்கிறப்போ இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இப்படி ரீட் பண்ணுங்க அப்படின்றத தான் நம்ம அந்த புல் பேக்கில் பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ புல் பேக்கில் நம்ம ஆக்சுவலாக அது அப்படி தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குமே ஒழிச்சு, பட் அதோடைய ரியாலிட்டியான விஷயம் அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? அது ஏன் அது அப்படி நடக்கணும், ஒருவேளை இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக நீங்கள் எடுத்துகிட்ட பிறகு எதனால் ப்ரைஸ் உடனே மேலே திருப்பி போகணும் அப்படின்றதுக்கான ரீசன் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுனா என்ன, அது எதுக்காக ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நிறைய பேர் இன்னுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி புல் பேக்கையே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு இன்னுமே இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி புல் பேக்கையும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு எடுக்கிறீங்க. இதை உடைக்கிறப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நினச்சி இன்னுமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? இதுவே சில பேர் இன்னுமே இது ஒரு பேட்டர்னாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன், ஸோ இந்த பேட்டர்னுடைய லோ உடஞ்சிருக்கு, அப்போ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி போடணும், இங்கேருந்து ப்ரைஸு கீழே வருவான், அடுத்து இங்கே இருக்கிற இந்த லோ பாயிண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம் இப்படின்னு இன்னுமே நிறைய பேர் மல்டிப்புள் அவங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்ஸ்லையோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்னோ இண்டிகேட்டரோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணி இன்னுமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் இது எல்லாமே ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு இடத்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போடுறீங்க அப்படின்னா கூட அது ஏன் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் அதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், அதுக்கான ரீசன் தெரியணும். இப்போ இது சும்மா மார்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு ஹை இருந்துச்சு ப்ரோ, அந்த ஐயை உடச்சிட்டான், அப்போ இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது கிடையாது. மார்க்கெட்டில் அது ஏன் நடக்கணும், அது நடக்குதுன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா தான் இங்கே நம்மளால் ப்ராப்பராக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இது எல்லாமே என்ன அப்படின்னா புல் பேக்ஸ். ஓகேங்களா? மார்க்கெட்டில் இது எல்லாமே என்ன அப்படின்னா புல் பேக்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த புல் பேக் இங்கே நடக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த லோ உடஞ்சிட்ட பிறகு ஓகே, ஸோ இந்த புல் பேக்கோடைய லோ உடஞ்சிருக்கு, அப்போ இங்கேருந்து நான் செல் பார்க்கணும், இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்ற மாதிரி போடுவீங்க. ஓகேங்களா? இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்கோ எஸ்எம்சி பண்ணுறவங்களே நிறைய பேர் சொல்கிறேன். ஓகேங்களா? எஸ்எம்சி பண்ணுறவங்க இன்னுமே நிறைய பேர் ஆர்டர் பிளாக் தான் எஸ்எம்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கிடையாது. மார்க்கெட்டில் ஆர்டர் பிளாக் தான் எஸ்எம்சி அப்படின்னா அது வெறும் எஸ்எம்சியாக தான் சொல்லுவேன். நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் என்றைக்கு கற்றுக்குறீங்களோ அன்னைக்கு தான் மார்க்கெட்டில் உங்களால் அது பியூர் டாமினன்ஸ்னால் என்ன, டாமினன்ஸ் தான் மார்க்கெட்டில் நடக்குது, அந்த டாமினன்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த இடத்த எப்படி ப்ளே பண்ணணும், என்ன லாஜிக்ன்றதே ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் டாமினன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அவன் எங்கெங்கே என்ன டாமினேட் பண்ணுவாங்க, எதனால் டாமினேட் பண்ணுவான், இந்த விஷயத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாலே மற்றவங்கள விட ஒரு அளவுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களால் மார்க்கெட்டில் உங்களுடைய கான்செப்ட் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை தயவு செஞ்சு கொண்டு வாங்க. இப்போ நம்மளுடைய கான்செப்டில் போவோம். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் இந்த இடத்த நீங்கள் சோச்சாக எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மார்க்கெட்டை இதை டேப் பண்ணுறப்ப இங்கேருந்து ஒரு என்ட்ரி போடுவீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறது ஆக்சுவலாக நடக்குமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரியே பேட்டர்ன் அப்படின்னா இதே மாதிரி இங்கேருந்து போகலாம். அது வந்து நடக்காதுன்னு நான் சொல்ல வரல. மார்க்கெட் வந்து எப்படி வேணால் நடக்கலாம், அது மார்க்கெட்டோடைய ப்ராபபிலிட்டியை பொறுத்து. பட் இது எடுக்கணும்னா எதனால் எடுக்கணும், ஒருவேளை இங்கேருந்து கீழே வரானா எதனால் வரணும், ஒருவேளை ப்ரைஸ் மேலே உடைக்கிறான், அப்போ எதனால் உடைக்கிறான், என்ன காரணம், இது உங்களுக்கு ப்ராப்பராக தெரியணும் வித் எவரி ரீசனோட. ஓகேங்களா? இப்போ அதுக்கான காரணத்தை நான் கற்றுக்கிட்ட அட்வான்ஸ் எஸ்எம்சியை வச்சு என்னுடைய கான்செப்டை வச்சு நான் உங்களுக்கு அதை டீச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இது எல்லாமே புல் பேக் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஈச் அண்ட் எவரி இதுலேயும் நமக்கு புல் பேக்ஸ் வந்து இதில் கிரியேட் ஆகிருக்கு. அது ஒரு பெஸ்ட்டான மெத்தட். இப்போ இந்த புல் பேக்கை வந்து இந்த மாதிரி கீழே உடைச்சான் அப்படின்னா
இதுக்கு பெயர் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது, இதுக்கு பெயர் தான் இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை ஷார்ட் ஃபார்மாக ஐடிஎம்னு போட்டிருக்கேன், இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா என்ன ப்ரோ, இதனால் நமக்கு என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னா, இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இன்ஃப்ளேஷன் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆக்சுவல் ரியாலிட்டி நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் ஒரு இன்ஃப்ளேஷன் ப்ரைஸை ஏற்றி இல்லை ஒரு இன்ஃப்ளேஷன் ப்ரைஸை வந்து குறைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்த என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு அண்டர் ப்ரெஷரில் வரும். இப்போ நீங்களே நார்மலாக எடுத்துக்கோங்க, ஒரு தண்ணி பாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு 20 ரூபாய்க்கு ரோட்டு கடையில் விற்கிறாங்க அப்படின்னா அதை உடனே உங்களுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் நடக்கும். ஓகேங்களா, அப்போ எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா உடனுக்கு உடனே இப்போ நாளைக்கு வந்து அந்த வாட்டர் பாட்டிலோடைய ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் மாற்ற போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கே எல்லாரும் என்ன பண்ணிப்பாங்க, அந்த வாட்டர் பாட்டில்ஸில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா, சேவ் பண்ணி வச்சுப்பாங்க, ஏன்னா 20 ரூபாய் இருக்கிறப்ப. அப்போ எல்லாருடைய ஒரு நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஒன்று டேர்ன் ஆக போகுது அப்படின்னா அதை நோக்கி உடனே போகிறதுனால இங்கே நம்ம சேஃப்டி பண்ணுற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு ஆக்சுவல் ரியாலிட்டி நேம் இன்ஃப்ளேஷன் ட்ராப்னு சொல்லுவாங்க. இது என்ன ப்ரோ ட்ராப் அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு ப்ரைஸில் ஒரு சின்ன தூண்டுதல் வைக்கிறது. ஓகேங்களா, இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸுக்கு உங்களை கொண்டு வர பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் அந்த இடத்த உங்களுடைய ஒரு லிக்விடிட்டி மாறும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், நாம்பனா என்ன ப்ரோ அப்படின்னா நாம் மீன்ஸ் நாம் கிடையாது. ஓகேங்களா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு ட்ரில்லியன் கணக்கில் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா, இந்தியன் மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியனுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டில் ஃபாரெக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 7 ட்ரில்லியனுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதில் அந்த அளவுக்கு பிளேயர் இருக்கிறவங்க உங்களுடைய 10,000 உங்களுடைய ஒரு 1 லட்ச ரூபா 10 லட்சம் 10 கோடி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு 0.001% தான் நம்ம போவோம். ஓகேங்களா, ஸோ அதனால் நாம் இந்த இடத்த பிளேயர்ஸ் கிடையாது மார்க்கெட்டில். ஓகேங்களா, நாம் இந்த இடத்த ஜஸ்ட் ஒரு ஃபாலோவர்ஸ். ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுற ஒரு மெம்பர்ஸ். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதான் ட்ரூத் ரியாலிட்டி. ஓகேங்களா, உங்களால் ஒரு சிங்கிள் மூமெண்ட்டை கூட மார்க்கெட்டில் மூவ் பண்ண முடியாது. சரிங்களா, அப்போ அந்த சினாரியோ அங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த பாயிண்டில் எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், இங்கே ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ இந்த பாயிண்டில் இந்த இன்டியூஸ்மெண்ட்டு நடக்கணும் அப்படின்னா ஏன் நடக்கணும், இது ஏன் நம்ம இன்டியூஸ்மெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டில் இங்கேருந்து கம்ப்ளீட்டாகவே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த லோவில் பை போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, இந்த லோவில் பை பண்ணியிருந்தாங்க, இந்த லோலையும் பை பண்ணியிருந்தாங்க, இந்த லோலையும் பை பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரியே பை பண்ணிகிட்டே போயிருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகிடும் மார்க்கெட்டு, கண்டிப்பாக இப்போ இந்த இடத்த நீங்கள் பை பண்ணுறீங்க, திருப்பியும் பை பண்ணுறீங்க, திருப்பி பை பண்ணுறீங்க, இந்த மாதிரி பை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகும், ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி தான் இன்ஸ்டியூஷனும் நாம் பை பண்ணுறதுனால இங்கே வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுதுன்றது அர்த்தம் இல்லை. இன்ஸ்டியூஷன் அவங்களுக்குள்ளே நடக்கிற டாமினன்ஸில் டாமினேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது, அங்கே ஒரு பை நடக்குது, ஒரு செல் நடக்குது. அப்போ அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், ஸோ ஒரு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது, இல்லை மார்க்கெட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போனோம் அப்படின்னா கூட அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு லிக்விடிட்டி தேவை. ஓகேங்களா, அந்த லிக்விடிட்டியில் தேவை அப்படின்னா நம்மள அங்கே ட்ராப் பண்ண வைக்கணும். நம்மள மீன்ஸ் நம்ம ரீட்டெய்லர் ட்ரேடர்ஸு அண்ட் ப்ளஸ் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸு, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பேங்க்ஸு, இப்போ ஹெட்ஜ் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய. ஓகேங்களா, இந்தியன் பாண்ட்ஸு, அந்த மாதிரி பெரிய பெரிய குளோபல் பாண்ட்ஸ் இருக்குது, ஹெட்ஜ் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, அதில் மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்குமே ஓகேங்களா அவங்களும் ஒரு இன்ஸ்டியூஷன் தான். இப்போ அவங்களுடைய பணமும் இருக்குன்றப்போ அவங்கள ஒரு ட்ராப் கொண்டு வரதோ இல்லை மார்க்கெட்டை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு லிக்விடிட்டி தேவை. அந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணுறது அப்படின்னா ஃபியூல் மீன்ஸ் பணம். ஓகேங்களா, அந்த பணத்தை எடுக்கணும். பணத்தை எடுத்துட்டான் அப்படின்னா ஒருத்தவனுக்கு ஒரு தராசு மாதிரி, ஒருத்தவனுக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா இன்னொருத்தவனுக்கு ஒரு லாஸ், அதே மாதிரி இன்னொருத்தவனுக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா இவனுக்கு லாஸ் ஆகும். இதே தான் இங்கே நடக்கிற ஒரு பேசிக்கான லாஜிக்கான விஷயம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்த பை பண்ணியிருக்கான் அப்படின்னா இவனை இவனை லாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், இந்த இடத்த ஒரு செல் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இவன் இங்கே பையில் இருக்கான் அப்படின்னா இவனை தாண்டி கீழே வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும், லாஸ் ஆகும் இல்லையா, அதான உண்மை. அப்போ அவனுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த லாஸை ஒன்ஸ் அவன் எடுத்துட்ட பிறகு அகைன் என்னுடைய விருப்பமான இங்கேருந்து திருப்பியும் என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸு மேலே போகும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அவனுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு வகையில் நீங்கள் இதை சோச்சாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த பாயிண்டில் இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக்ல போய் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான மெத்தடே கிடையாது. அவன் ஏன் அதை எடுக்கணும், மோஸ்ட் ஆஃப் த டைம் அது எடுக்கவே மாட்டான் இந்த ஆர்டர் பிளாக்கை.
உடனே ப்ரைஸ் அப்படியே என்ன ஆகிடும் அப்படின்னா ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக போயிட்டு மேலே உடச்சிருவான். ஓகேங்களா? அப்போ அவன் இதை க்ரியேட் பண்ணுறதாக எதுக்காகனா நம்மள மாதிரி ரீட்டைலர் ட்ரேடரை பிடிக்கிறதுக்காகவும் அண்ட் மேஜரான இன்ஸ்டியூஷனை கிளியர் பண்ணுறதுக்காகவும் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்டில் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதை நீங்கள் சோச்சா கன்சிடர் பண்ணக்கூடாது, இதை நீங்கள் இன்டியூஸ்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பாயிண்டில் ஒரு ட்ராப்பை க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸை வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ நாம் இந்த இடத்த இவ்வளோ நாள் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, செல் பண்ணுற அந்த ஆப்ஷனே கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த பேட்டர்னும் சரி. இது ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை ஒரு பேட்டர்னாக போட்டுக்கிட்டு இதை உடைக்கிறப்போ இங்கேருந்து ஒரு செல் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இதோட விட்டுருங்க. ஓகேங்களா? இங்கேருந்து பண்ணுறது இல்லை இதில் ஒரு ஆஃப்ல என்ட்ரி போடுறது, ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறது, எந்த நம்பிக்கையில் ஸ்டாப் லாஸை இங்கே வைக்கிறீங்க, இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க? எனக்கு இன்னுமே புரியலை நீங்கள் எதை வச்சு ரிஸ்க் இவ்வளோலாம் வைக்கிறீங்க அப்படின்னு. ரிஸ்க்குன்றது காமன் தான், எல்லாரும் சொல்கிற மாதிரி ப்ரோ நான் $100 தானே ப்ரோ ரிஸ்க் வைக்கிறேன், இல்லை $20 தானே ப்ரோ ரிஸ்க் வைக்கிறேன் அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டு. நீ $100 வச்சு எவ்வளோ சம்பாதிக்கிற? $100 பண்ணுறியா, இல்லை $150 பண்ணுறியா, இல்லை $200 பண்ணுறியா, 1:2 வச்சு ப்ளே பண்ணுறியா? அப்படி பண்ணுறதுக்கு நீ பண்ணாமலே இருக்கலாமே. $100 வச்சு ஒரு $1000 டார்கெட் பண்ணு. ஏன்னா அந்த மாதிரி பண்ண அப்படின்னா தான் நாளைக்கு நீ ஒரு ட்ரேடு எடுக்கிற அப்படின்னா கூட ஒரு 5 ட்ரேடு லாஸ் ஆச்சு அப்படின்னா கூட அந்த பாயிண்டில் ஒன்னால் திருப்பியும் ஒரு ப்ராஃபிட்டில் வர முடியும். இதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்றது தெரியல. அதனால் தயவு செஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னா கூட ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ப்ராப்பர் ரிவார்டு வர மாதிரி ப்ளே பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு பேட்டர்னோ இல்லை ஒரு சோச்சோ இல்லை இந்த மாதிரி எஸ்எம்சி ஐசிடி எது எடுத்தாலும் சரி, உங்களுக்கு அதை புரிஞ்சு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா அதை எடுங்க. இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு கான்செப்டை மாற்றுங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது உங்கள்கிட்ட. ஓகேங்களா? ஏன்னா எது உங்களுக்கு ஒர்க் ஆகலையோ அதை மல்டிபிள் டைம்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது ஒர்க்கே ஆகாது. அதான் உண்மை. ஓகேங்களா? ஆகலை அப்படின்னா அதை வந்து கண்டினியூ பண்ணுறதை தாண்டி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நான் வந்து இதை ஐ மீன் எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஒரு விஷயம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நான் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றது. இப்போ இந்த டைரெக்ஷனில் போனேன் அப்படின்னா என் வீட்டுக்கு போய் சேர்ந்துடலான்றது தெரியுது அப்படின்னா அப்போ அந்த டைரெக்ஷன் நோக்கி எதனா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஓகேங்களா? வேறு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு எனக்கு இது வந்துடும் போனீங்கன்னா வராது. அதான் உண்மை. கரெக்டான டைரெக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டான கிளாரிட்டியோட நீங்கள் நெக்ஸ்ட் டிசிஷன் எடுக்கிறப்ப தான் ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா? தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்டியூஸ்மெண்ட் கான்செப்டும் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். ஓகேங்களா? தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸில் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். பொறுமையாக எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வாங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தயவு செஞ்சு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி இல்லை என்னுடைய பர்சனல் நம்பரையும் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுடைய சார்ட்டை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ண சார்ட்டை எடுத்து கூட எனக்கு ப்ராப்பராக நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன், மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ டெய்லி எடுத்துக்கோங்க மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ இது வந்து தேவையில்லை, இது இந்தியன் மார்க்கெட்டில் நான் பார்க்குறது. ஸோ உங்களுக்கு நீங்கள் காமனாக யூஸ் பண்ணுற உங்களுடைய மார்க்கெட்லேயே வரேன், ஜிபிபி யூஎஸ்டி இல்லை கோல்டு, நீங்கள் ஏதோ ஒன்று. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேயே பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு. இந்த பாயிண்டில் பாருங்கள், இது ஒரு லோ பாயிண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லோலேருந்து நான் இப்போ ரீட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நான் ரீட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு புல் பேக் ரீட் ஆகணும். ஸோ அப்படியே பார்க்குறப்போ இது ஒரு புல் பேக்குங்களா, லோ எடுத்திருக்கு ஹை எடுத்திருக்கு, அப்போ இது ஒரு புல் பேக்கு. இந்த பாயிண்டில் பாருங்கள், அடுத்து இது ஒரு ரீசன்ட் கேண்டிலா, லோ எடுத்திருக்கு ஹை எடுத்திருக்கு, அப்போ இது ஒரு புல் பேக்குங்களா. புல் பேக்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க, இதை சோச்சா கன்சிடர் பண்ணியிருந்தீங்க இல்லையா? இதை சோச்சா எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஏதாவது இங்கே ஆர்டர் பிளாக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து திருப்பி செல் பண்ணுறது. ஓகேங்களா? இது எதனால் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னு எதுவுமே புரியல. ஓகேங்களா உங்களுக்கும்? ஆனால் இங்கே என்ன பண்ணான் அவன், இன்டியூஸ்மெண்ட்டை ஷார்ப்பாக கலெக்ட் பண்ணானா, கலெக்ட் பண்ணிட்ட பிறகு அகைன் ப்ரைஸு அப்படியே மேலே போயிடுச்சு. திருப்பியும் இது ஒரு புல் பேக்கு. இந்த பாயிண்டில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு, ரீசன்ட் கேண்டில் இன்சைடு பாரு, எங்கே ஓப்பன் ஆகிருக்கான், ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே ஃபஸ்ட்டு போயிருக்கு, அதுக்கப்புறம் கீழே வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த பாயிண்டில் இது புல் பேக்காக கன்சிடர் பண்ண மாட்டோம், அது நம்ம ரூலும் இல்லை. ஸோ அப்போ இவனை விட்டுறலாம்.
இந்த பாயிண்டில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு, இந்த பாயிண்ட்லேயும் மேலே போயிருக்கு. ரீசன்ட் கேண்டில் லோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹையை எடுத்துகிட்டு தான் லோ எடுத்திருக்கு. அப்போ ரீசன்ட் கேண்டில் இதுவாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ இது ரீசன்ட் கேண்டில் அப்படின்னா லோவை கன்சிடர் பண்ணணும். எஸ், கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஹையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்போ ரீசன்ட் கேண்டில் எது, ஐ மீன் ரீசன்ட் புல் பேக் எது, இதான ரீசன்ட் புல் பேக். அதோடைய லோ வந்து நமக்கு என்னது, இன்டியூஸ்மெண்ட். அப்படியே மேலே போய் திருப்பி உடைக்கிறான். ஸோ ரூல் படி அவன் ப்ராப்பராக போகிறான். அப்போ நாம் தான் அதில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த பாயிண்ட், இது ஒரு புல் பேக்கு. அகைன் இங்கே பாருங்கள், புல் பேக்கா இன்டியூஸ்மெண்ட்டா எடுத்தானா, ப்ராப்பராக எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏற்றிட்டான் பாருங்க. மேலே ஏறி ஹையும் உடைச்சிட்டான். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி தான், ஓகேங்களா. அடுத்து இந்த ஹையை உடைச்சிட்டு இந்த பாயிண்டில் இன்னொரு கிளியரன்ஸும் கொடுத்துட்றேன். நான் இன்னும் இங்கே ஸ்ட்ரக்சரை கொண்டு வரல. ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தால் இதை சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுப்போம். நம்மளுடைய ரூல் படி சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக எடுத்துக்கிட்டு அடுத்து இங்கேருந்து செல் பார்ப்போம். செல் பார்க்கறது கூட ரீசன்ட் புல் பேக்கே நமக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இது வெறும் இன்டியூஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்குது நம்மளுடைய ஸ்ட்ரக்சரில், ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு ஓகே ரீசன்ட் புல் பேக் எல்லாமே இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னா கிடையாது. மார்க்கெட்டில் ரீசன்ட் புல் பேக்கே மாறும். இப்போ இந்த பாயிண்டில் இதுவே ஒரு ரீசன்ட் புல் பேக், இதான் ஒரு ஸ்ட்ரக்சருடைய ஹை பாயிண்ட்டும். அப்போ இந்த பாயிண்டில் இது எடுக்கிறது, இதுக்கு பேர் சிஹெச்னு சொல்லுவோம். இதுதான் ஆக்சுவல் சிஹெச். இது எப்படி மார்க் பண்ணணும், என்ன ரீசன்றதை வரக்கூடிய கிளாஸஸில் கண்டிப்பாக பார்ப்பீங்க, ஓகேங்களா. இப்போ தொடர்ந்து அடுத்து ஒரு புல் பேக்கு, திருப்பியும் இந்த பாயிண்ட்டு பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு. ஸோ இன்டியூஸ் பண்ணிட்டுங்களா, ப்ராப்பராக இன்டியூஸ்மெண்ட் எடுத்தானா, எடுத்துட்ட பிறகு அப்படியே மேலே போய் ஹை உடச்சிருக்கா. அப்போ மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் தான். அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும் இங்கே பாருங்கள், இன்டியூஸ்மெண்ட்டு ஹையை உடச்சிருக்கு. அப்போ மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டை மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து, ஓகேங்களா. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சிக்கணுன்றதுனால தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ப்ராப்பராக கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஏன்னா இந்த விஷயத்த கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ண விஷயத்துக்கும் இப்போ இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் உங்களாலே பார்க்க முடியும் மார்க்கெட்டில், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த இன்டியூஸ்மெண்ட் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் நிறைய பேச விரும்பலை. ஸோ அதனால் இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க. அதை நான் கண்டிப்பாக கிளியரும் பண்ணுறேன். ஸோ இன்னும் அதை ப்ராப்பராக நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடுற வீடியோஸை பார்த்து கற்றுக்கிறப்ப இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அதில் கிடைக்கும். மார்க்கெட்டோடைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அட்வான்ஸ் எஸ்எம்சி கான்செப்டில் இந்த இன்டியூஸ்மெண்ட் கான்செப்ட் வந்து நம்ம இன்றைக்கி இதை முடிச்சிருக்கோம். ஃபர்தராக இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வரக்கூடிய வீடியோஸ் கிளாஸஸில். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களுடைய ட்ரேடிங் பண்ணுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. இவ்வளோ நாளாக அவங்க பண்ணிகிட்டு இருந்த தப்பை அவங்க கண்டுபிடிச்சி கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பார்ப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.